நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ராகவேந்திர சுவாமி மட்டும் இவ்வளவு கிருபா கட்டாட்சத்தோடு இருப்பானேன்? இதை அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும். ஏன் அவருக்கு மட்டும் இவ்வளோ எங்கிருந்தோ ஒரு மூலையிலிருந்து யாரோ ஒருத்தனை வேண்டுகிறான், அந்த வேண்டுதல் வேண்டியாங்கு நடைபெறுகிறது என்றால் இந்த கருணை அவரிடம் எப்படி நிகழ்ந்தது? காரணம், மற்ற எல்லா ரிஷிகளும் பிரம்மச்சரியத்திலிருந்து வானப்பிரஸ்தத்துக்கு போவார்கள், வானப்பிரஸ்தத்திலிருந்து சன்னியாசத்துக்கு போவார்கள். பொதுஜன தொடர்பு அவ்வளவா இருக்காது. அப்படியே இருந்தாலும் மகான்களோடு ரிஷிகளோடு தெய்வத்தோடு இருக்கும். ராகவேந்திர மகாபிரபுவனுடைய பூர்வ கிருத்தங்களை பார்த்தாலே நமக்கு அந்த அர்த்தம் தெரியும். ஆரம்பத்திலே சங்ககர்ணராக இருந்தபோது பகவானோட தொடர்பு, அடுத்தது பிரகலாதனா வருகின்ற பொழுது அசுராலோடு தொடர்பு, அடுத்தது வியாசராஜரா வருகின்ற போது கிருஷ்ணதேவராய பரம்பரையோடு தொடர்பு. இப்படி ராஜாக்களோடவே இருந்த தொடர்பு ராகவேந்திர சுவாமி என்று வருகின்ற பொழுது பாமர ஜனங்களோடு ஆகிவிடுகிறது. அதாவது அவதாரம் என்று ஒரு வார்த்தை சம்ஸ்கிருதத்திலே சொல்வார்கள், இறங்கி வருதல்னு சொல்கிறது. முதல்ல இறைவனோடு, அதுக்கப்புறம் அசுராளோடு, அதுக்கப்புறம் ஞானிகளோடு, அதுக்கப்புறம் பாமர ஜனங்களோட பழகச்சு தான் ராகவேந்திர சுவாமி தானே பாமரனாகி இருந்து கஷ்டப்பட்டார். தன்னுடைய மனைவியோடு சம்சார பாக்கியம் செய்ய இயலாமல் மடத்தில் போய் சரணடைஞ்ச பகவான் தான் இன்று வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கிறார். காரணம், சம்சாரி எவ்வளோ கஷ்டப்படுவான்னு ராகவேந்திர சுவாமியை விட இன்னொருத்தருக்கு யாருக்கும் அதிகமாக தெரியாது. அவள் கஷ்டம் தெரிஞ்சவர். அவள் என்னென்ன கஷ்டப்படுவா, பேசிக்கலாக என்ன கஷ்டம், சாப்பாட்டு கஷ்டம், துணிமணி கஷ்டம், வியாதி கஷ்டம். ஒரு மனுஷனுக்கு 3 வரக்கூடாது சார். இளமையில் வறுமையும் அணியின்மையும் நோயும் மிகப்பெரிய எதிரி. வாழ்க்கையை கொஞ்சம் 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 கொஞ்சமாக அரிச்சிரும். இந்த அரிப்பைத்தான் சுவாமி ரொம்ப அழகாக தன்னுடைய கருணையினாலே விலக்கி கொடுக்கிறார். அதனால தான் இன்றைக்கி ராகவேந்திர சுவாமினாலே மெய்மருந்து கண்ணை முடிக்கிற பக்தர்கள் இருக்கிறார்கள். திருப்பதிக்கு போகாதவங்க கூட மந்திராலயம் போகணும் துடிக்கிறார்கள். மந்திராலயத்தை ஒரே ஒரு தடவை மெரிச்சிட மாட்டேனா, சுவாமி எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாரா என்று வேண்டுகிறார்கள். நீங்கள் வேண்டுமென்றால் இதை பார்க்கிற அன்பர்கள் எல்லோருமே மந்திராலயம் போகாதவர்களாக இருந்தால் ஒரு முறை மனசார வேண்டிக் கொள்ளுங்கள், மந்திராலயம் உங்களுக்கு கிடைக்கும். சாமானியர்களுடைய கஷ்டம் தெரிஞ்சவர் சுவாமி. ஆகையினால்தான் அவர் ரொம்ப சுலபமாக சொன்னார், அழைத்தால் வருவேன், நீ வந்து எனக்கு தேங்காய் பழம் வைக்க வேண்டாம், வெத்தலை பாக்கெல்லாம் வைக்க வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம், மந்திரம் சொல்ல வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இருந்த இடத்துலேருந்து மனசார கூப்பிடுறா, நான் வரேன். ஏன் தெரியுமா, ஒரு குழந்தை இருந்த இடத்துலேருந்தே அழுகிற போதே அம்மா ஓடி வரல, அந்த அம்மாவுக்கும் இந்த சுவாமிக்கும் வித்தியாசமே கிடையாது. இந்த அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் மனசார நினையுங்கள். இவரை நினச்சி ஒரு காரியம் தொடங்கினா சர்வ நிச்சயமாக ஜெயிக்கும். அந்த காரியமானது, அந்த செயலானது, நான் ஏற்கனவே சொன்னேன், சத்திய தர்ம ரதாயச்ச, சத்தியத்தின் அடிப்படையிலும் தர்மத்தின் அடிப்படையிலும் உங்கள் செயலானது இருக்குமானால் சர்வ நிச்சயமாக அவர் நிறைவேற்றி தருகிறார். இந்த தருதலும் பெறுதலும் ராகவேந்திர சுவாமி இடத்திலே அன்னையிடம் குழந்தையை வாங்குகிற தன்மையை பொறுத்ததாக இருக்கும்.